இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் பார்க்கணும். இஷ்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஓ, நூடுல்ஸ் சிக்கனா லெக் பீஸா? இன்னைக்கு மட்டுமா பிடிக்கும்? எல்லா நாளும் பிடிக்கும். வெறும் லெக் பீஸ் மட்டும் போட்டு நூடுல்ஸ். நார்மல் வெறும் மசாலா தான் அரைக்கிறாங்க. ஸ்பெஷலா இருக்குன்னு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அவங்க பண்ணா நல்லா இருக்கு. நம்மளும் அதே ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க அம்மியில் அரைக்கிறாங்க. அப்பா இது ரெண்டே தானே இருக்கும். எத்தனை கோழி வச்சிருக்காங்க? வாங்கிருப்பாங்க. இது வெறும் கால்னால அதிகமாக தண்ணிய கொடுங்க. கட் பண்ணிருக்கலாம்ல, அப்படியே தூக்கி போட்டாங்க. சமைச்சு அதை பார்க்கும்போது நல்லா தெரியும். செக்கில ஆற்றின சுத்தமான நல்லெண்ணெய். இந்த மாதிரி பொரிக்க போறாங்களா? பொரிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பத்தியா பார்க்கும்போது தெரியல, இது ஃப்ரையானே வந்துடும். இப்பதான் எனக்கு பச்சையா பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்னும் இருக்குப்பா. எத்தனை 2-3 ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். இது இன்னும் இருக்கு. இந்த ஒரு ரவுண்ட் தான் முடிச்சிருக்காங்க. போடுறாங்க. அதையும் அழகா அடிக்கிறேன். அழகா அடிச்சு வச்சு பண்றேன். போட்டுருவாங்களோ இல்லையா? எப்படி எதுக்கு லெக் பீஸ் வாங்கினாங்க? அதான் அத்தனை பீஸ் இருக்க. டேஸ்ட் பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அந்த கேப்சிகம்லாம் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். பர்பிள் கலர்ல இருந்துச்சு. இது கோஸா? ஆனா இந்த கோஸ் நான் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேன். நான் சொல்றேன், நான் வாங்கி சாப்பிட்டது இல்லை. நான் நேர்லயுமே பார்த்தது இல்லை. நான் பார்த்துருக்கேன். சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும், அங்கதான் இருக்கும். இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க, யாரும் வாங்கவும் மாட்டாங்க.
எத்தனை கொஞ்சம் போட்டாலும் மேகி எவ்வளோ வரும். லூஸ்லி விற்பாங்க அந்த இது, அதான் கம்மியாக இருக்கும் அந்த இது. மேகினா அந்த மசாலா இருக்கும் அது இது எதுவுமே இருக்காது. எண்ணெயை ஊற்றுறாங்க. அதான் ஒட்டிக்க கூடாதுன்னா உதிரியா இருக்கும். அது இல்லையா, சொறி எடுத்ததுக்கு நான் கைட்டு சொரியாம வாயிட்டு சொரிஞ்சேன். யார் யார் செக்கில ஆட்டின சுத்தமான சுத்தமான உருட்டு பொடியா நறுக்கின பூண்டு, நறுக்கின வெங்காயம், வெங்காயம் மேகி போட்டு மசாலா போட்டு செஞ்சாலே நல்லா இருக்காது. நம்ம ஆசை வச்சு இந்த மாதிரி செஞ்சாங்க. எப்படிப்பா அவ்வளோ மெல்லிசா கட் பண்றீங்க? அது இந்த இது இருக்குல்லயா சீவுறது, அதெல்லாம் சீவுவாங்க. வெட்டியிருக்கான். முட்டை கோசு, வெள்ளை கலர்ல இருந்தது இருக்கு. வெள்ளை கலரும் எழுதி வச்சிருந்தாங்க. சிவப்பு முட்டை கோசு, அதுவும் வெட்டியிருக்கான், இதுவும் வெட்டியிருக்கான். கலர் கலர்ஃபுல்லா வந்துருச்சு. இருக்கு. ஆயிடுச்சு முட்டை கோசா. பீன்ஸ், வண்ண வண்ண கொடை மிளகா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதுக்கு தான் நல்லா இருக்கும். இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். கலர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோ இதெல்லாம். பாதுகாப்பு டீம் ஒரு ஆள் வாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இது எந்த கடையில கிடைக்குமான்னு சொல்லுங்க. நான் ஒரு சோறு வலிக்கு வந்தால ஏத்தி விடப்பா. தாத்தா முட்டை போதுமா பாருங்க தாத்தா, எத்தனை இருக்கு? எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த ஒரு பெரிய சட்டியில வச்சு போடுறது. வீட்டுக்கெல்லாம் வைக்க முடியாது. அது இந்த மாதிரி பெரிய நிறைய பேர் சாப்பிட்றேன்னு என்ன பண்ணுவாங்க குட்டியா இருக்கும். பொரிச்ச கோழிக்கறி அதில் போட்டாங்க. கிண்டிட்டு அந்த இதை போட்டு கிண்டி கம்மியா இருக்கு. எடுத்து வச்சுட்டீங்களா? அதான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. நூடல்ஸ், ஏத்தி விடப்பா. சாப்பிட்டாங்க டேஸ்ட்டுக்கு. அவரை பிடிச்சி விசாரிங்க முனுக்குன மிளகு தூள், எத்தனை டேஸ்ட் பார்த்தாருன்னு. முனுக்குன கல்லுப்பு, சோயா சாறு, தக்காளி சாறு, என்ன சாஸ் இவ்வளோதானே இருக்கிறாங்க. வெங்காய தலை, அப்படிதான் வைப்பாங்க கடையிலையும் அப்படிதான். இது என்ன ஃப்ரைட் நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதானா ஏன்னா லெக் பீஸ் போட்டு பொரிச்சு வச்சது கிடக்குது. பீஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சிடணும். அதுதான் இதுல ஏன் போட்டாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான். வா தூக்கிட்டாங்க போய். நமக்கு 4 பீஸ் எடுத்து வச்சுக்கோ. நீங்க 4 பீஸா? நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
மறந்துட்டாரு. சிக்கன்ல தான் குறியா இருக்காங்க. தர மாட்டீங்களா? சிக்கனை தான் தின்னுட்டு இருக்காரு அவரு. டேஸ்ட் நிறைய பார்த்துட்டாருல. குட்டை மிளகா பச்சை பட்டாலாம் போட்டோன்னா எவ்வளோ நல்லது சாப்பிட்டு. சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சிக்கன் லெக் பீஸ் நூடுல்ஸ், அந்த லெக் பீஸை மசாலா தடவி கமகமன்னு நல்லெண்ணெயில தோசைகளை போட்டு பொரிச்சுவிட்டு இந்த நூடுல்ஸ்ல கொட்டி காய்கறி முட்டை தக்காளி சாரெல்லாம் கொட்டி நல்லா கலங்க முழங்க கிண்டிவிட்டு எடுத்து வாய் நிறைய கறியோட இனிப்பான நூடுல்ஸ் எடுத்து சாப்பிடும்போது அருமையான வெறும் லெக் பீஸ் மட்டும் சாப்பிடுறீங்க. எங்க கொடுத்துருவோம். மேபி அங்க அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்தா இருப்பாங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது இந்த கலராக அந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் அந்த முட்டைகோஸு, அந்த இதெல்லாம் போட்டோம்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன அதே இதாக கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இப்படியே செஞ்சு வச்சேன்னு வச்சுங்க, அதுல இருக்க முட்டைகோசு மத்த எல்லாம் என்னென்ன காய் இருக்கு எதுவும் எல்லாத்தையும் வேகாமல் இருக்கும். பொறுக்கி வச்சுட்டு ஓரமா வச்சுப்பேன். என்னது? சிக்கனை மட்டும் தின்னுவேன். நூடுல்ஸ் உனக்கு முதல்ல பண்ண தெரியுமா? ஏன் செஞ்சு கொடுத்தது இல்லையா? மேகி செஞ்சு கொடுத்துருக்குன்னு. மேகியா? ஒரு வாட்டி செஞ்சா அந்த எப்பியா ஐய ஏன்டா அதை சாப்பிட்டான்னு ஆயிடுச்சு. அதுல கவர்ல என்னத்தையோ கொடுத்து அதுல கொடுத்திருந்தாங்க டாப்பிங்ஸ் என்னமோ புதுசா வித்தியாசமா இருந்ததுன்னு கொட்டினேன். எனக்கு பிடிக்கல. கன்றாவே இருக்கும். நல்லா இல்ல. அது சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். மேகி நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு இது வந்து கடையில போற நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்காது. ஆமா மசாலாவும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு. ஆமா வெறும் என்ன இது சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், அது கடையிலே இருக்கும். வாங்கிட்டா நம்மளே பண்ணிடலாம் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டா பண்ண தெரிஞ்சா பண்ணலாம். இல்லைன்னா சொதப்பிடுச்சு. நல்லா இருக்கு உண்மையாவே. இதே மாதிரி எங்க கிடைக்கும்னு நான் பார்த்து போய் சாப்பிட்டு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்